السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நம்முடைய காசா தொடர்பான அப்டேட்டுகளை பார்த்து வரக்கூடிய சகோதரர்கள், அந்த அப்டேட்டுகளில் நம்ம குனூத்துன் நாசிலா ஓதுங்க, அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றோம். அந்த அடிப்படையில் குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அதை எப்படி ஓத வேண்டும் என்கிற கேள்விகளை பல சகோதரர்களும் பல நாட்களாக தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அது தொடர்பான ஒரு வீடியோவை தனியாக நம்ம போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்குரிய வாய்ப்பை அல்லாஹு தாலா இன்றைய நாள் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அதை எப்படி ஓத வேண்டும், எந்த இடத்தில் ஓத வேண்டும், இதே நேரத்தில் இந்த குனூத்துன் நாசிலாவை பல பகுதிகளில் ஓதாமல் இருப்பதற்கான காரணம் என்ன, அதற்குரிய பதில் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குனூத்துன் நாசிலா என்பதை பொறுத்தவரையில் இந்த குனூத்துன் நாசிலா சோதனை கால குனூத் அல்லது இடர்கால குனூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஏதாவது ஒரு சங்கடமான நிலை, கஷ்டமான நிலை, துயரமான நிலை ஏற்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சங்கடத்தை, குற்றத்தை, நமக்குரிய அந்த சோதனையை உண்டாக்கியவர்களுக்கு எதிராகவும் சோதனைக்கு ஆட்பட்டவர்களை பாதுகாக்கவும் வேண்டி ஓதிய ஒரு குனூத்தாக இருக்கிறது. இந்த குனூத்து தொடர்பாக நிறைய செய்திகள் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்கள் என்ன என்பதை உங்களுக்கு திரையினூடாக புரிய வைக்கும் போது நீங்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக இந்த அதாவது குனூத் நாசிலா தொடர்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல நபிமொழிகளில் மிக முக்கியமான சில நபிமொழிகளைத்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி இது. இந்த நபிமொழியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிகச்சிறந்த நபித்தோழர், சிறிய வயது நபித்தோழர், நபிகள் நாயகத்தோடு பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு நபித்தோழர். அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையில் ருகூக்கு பின்னால் ஒரு மாத காலம் குனூத் அதாவது சோதனை கால பிரார்த்தனையை ஓதினார்கள். சுபஹ் தொழுகையில ஒரு மாத காலம் ருகூக்கு பின்னால் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்துன் நாசிலா என்கிற இந்த சோதனை கால குனூத்தை ஓதினார்கள். அந்த குனூத்திலே ரெல் தக்வான் ஆகிய குலத்தாருக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். ரெல் தக்வான் என்கிற இரண்டு குலத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து, எங்களுக்கு இஸ்லாத்தை, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான ஆலிம்களை எங்களோடு அனுப்புங்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் 70 நபித்தோழர்களை அவர்களுக்காக குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக ஹாஃபிதுகளை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த 70 நபித்தோழர்கள் ஹாஃபிதுகளை குறித்த கூட்டத்தார் கொன்று விட்டார்கள் என்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் ரொம்பவே மனமுடைந்து போய், நம்ம இஸ்லாத்தை பரப்புரை செய்வதற்காக அனுப்பி அதுவும் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களை கொன்று விட்டார்களே என்கிற ஒரு நிலை வரும்போது ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஓதினார்கள். அதிலே இந்த ரியல் தக்வான் என்கிற கூட்டத்தார் மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று உஸையா குலத்தார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னதற்கு பிறகு குனூத்துன் நாசிலா ஓதி இருக்கிறார்கள் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குனூத்துன் நாசிலா தொடர்பான ஒரு முக்கியமான நபிமொழி இது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சஹீஹுல் புகாரியில 1002வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை நீங்க பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்த சுமார் 70 நபர்களை இணை வைப்பவர்களில் ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள். 70 நபித்தோழர்களை குர்ஆன் மனனமிட்ட ஹாஃபில்கள் 70 பேரை அனுப்புகிறார்கள். அவர்கள் அந்த முஸ்ரிக்கீன்களை விட குறைந்த எண்ணிக்கையினராக இருந்தார்கள். அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையும் இருந்தது. அதாவது ஹாஃபில்கள் 70 பேரை அனுப்புறாங்க. அவர்கள் முஸ்ரிக்
முஷ்ரிக்கீன்களை விட கம்மியான ஆட்களாக இருக்கிறாங்க, முஷ்ரிக்கீன்களோட அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையும் இருந்தது என்கிற செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த முஷ்ரிக்கீன்கள் 70 நபர்களையும் கொன்று விட்டார்கள். அனுப்பப்பட்ட அந்த ஹாஃபிதுகள் 70 பேரையும் கொண்டதுனால அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடையளித்தார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் நமக்கு தெரிய வருகிற செய்தி என்னன்னு கேட்டா, 70 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அந்த 70 பேரும் குர்ஆனை அறிந்த ஆலிம்கள். அவர்கள் 70 பேரையும் நம்ப வைத்து கழுத்தறுத்து கொள்ளுகிறார்கள் முஷ்ரிக்கீன்கள். அந்த முஷ்ரிக்கீன்கள் 70 நபர்களையும் கொண்ட காரணத்தினால அவர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் குனூத் ஓதினார்கள் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஹதீஸ்களும் குனூத்துன் நாசிலா என்றொரு குனூத் இருக்கிறது என்பதற்கான மிக பெரும் சான்றுகளாக இருக்கிறது. எனவே குனூத்துன் நாசிலா என்று ஒரு கூட்டத்தாருக்கு எதிராக இதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்திலே கையேந்த முடியும் என்பதற்கான ஆதாரங்களாக இந்த நபிமொழிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் அறிய முடியும். இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. இந்த நேரத்தில் குனூத்துன் நாசிலா யார் யாருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் எப்படி ஓதினார்கள் என்பது இன்னும் விரிவாக சஹீஹுல் புகாரியிலே 6393வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையின் இறுதி ரக்காத்தில் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறிய பிறகு சோதனை கால, அதாவது குனூத்துன் நாசிலா ஓதினார்கள் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5 நேர தொழுகைகளையும் நாம இந்த குனூத்தை ஓத முடியும். லுஹரு, அஸரு, மக்ரிபு, இஷா, எந்த ஃபஜ்ர், எந்த தொழுகையாக இருந்தாலும் நம்ம இதை ஓத முடியும். காரணம் என்னன்னா, இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த ஹதீஸ்கள்ல ஃபஜ்ர் தொழுகையில ஓதினாங்கன்னு வந்த மாதிரி இந்த ஹதீஸ்ல இஷா தொழுகையில இறுதி ரக்காத்துல கடைசி ரக்காத்துல சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஓதினார்கள் என்கிற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதனுடைய தொடர்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எப்படி ஓதினார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அது யாருக்கு எதிராக எப்படி ஓதினார்கள் என்றால், இறைவா, அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் கையேந்தி கேட்கிறார்கள், இறைவா ஐயாஷ் இப்னு அபீ ரபீஆவை காப்பாற்றுவாயாக. ஒவ்வொருத்தர பேரை சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹ் உதவி கேட்கிறார்கள். குனூத்துன் நாசிலாவுல உதவி கேட்கவும் முடியும், எதிரிகளை அழிக்க சொல்லவும் முடியும். முதல் கட்டம் உதவியை கேட்கிறார்கள். ஐயாஷ் இப்னு அபீ ரபீஆவை காப்பாற்றுவாயாக. இறைவா வலீத் இப்னு வலீதை காப்பாற்றுவாயாக. இறைவா சலமத் இப்னு ஹிஷாமை காப்பாற்றுவாயாக. இறைவா இறை நம்பிக்கையாளர்களில் ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவாயாக. சில நபித்தோழர்கள் 3-4 பேருடைய பெயரை சொல்லி அவர்களை காப்பாற்றுவாயாக என்று கேட்டுவிட்டு பொதுவாகவே கேட்கிறார்கள், இறை நம்பிக்கையா மோமீன்களுடைய ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவாயாக, இந்த மாதிரி கஷ்டத்துக்கு உள்ளாகிறவங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு, இறைவா முதல் கோத்திர குலத்தாரின் மீது உனது பிடியை இருக்குவாயாக, முதற் கோத்திரத்தார் மீது நீ கடுமை காட்டு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதே மாதிரி இறைவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து பஞ்சம் நிறைந்த 7 வருடங்களை போன்று இவர்களுக்கும் சில வருடங்களை அளிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி பிரார்த்தனை பண்றாங்கன்னா, முதற் குலத்தாருக்கு எதிராக பிரார்த்தனை பண்றாங்க. அவர்களுக்கு உன்னுடைய பிடியை இருக்கு, நீ அவர்களுக்கு கஷ்டத்தை கொடு என்று சொல்லிவிட்டு, எப்படி கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எப்படி 7 ஆண்டுகள் பஞ்சம் வந்ததோ அது போன்ற ஒரு பஞ்சத்தை அவர்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரதூரமான ஒரு பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக கேட்டார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே 6393வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்துன் நாசிலா ஓதினார்கள் என்பதற்கான ஆதாரமான செய்தியாக இருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்த செய்திகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா, குனூத்துன் நாசிலா என்றொன்று இருக்கிறது. அந்த குனூத்துன் நாசிலாவை நபிகள் நாயகம் 5 நேர தொழுகைகளிலும் கடைசி ரக்காத்தில் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். அதுவும் சில பேருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக ஓதி இருக்கிறார்கள். மூமின்கள் ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்று என்று சொல்லி ஓதி இருக்கிறார்கள். எதிரிகளுக்கு எதிராக பேசும்போது அவர்களுக்கு பிடியை இருக்கு, அவர்களை நீ சோதித்து விடு, அவர்களை நீ தண்டித்து விடு என்று கேட்பது மட்டுமல்லாமல், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்து பஞ்சம் போன்று அவர்களுக்கு ஒரு நிலையை கொடுத்து என்று மிக உச்சமாக சென்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த 3 நபிமொழிகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம்னா, குனூத்துன் நாசிலாண்டா என்ன, அது எப்படி நாங்கள் ஓதுறது என்று பல பேரும் கேட்கிறீர்கள். ஏன்னா உலமாக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெரிந்த அரபியில் தங்களுக்கு தெரிந்த விவகாரத்தை கேட்ட முடியும். ஆனால்
பொதுமக்கள் இருப்பாங்க, பொதுமக்களுக்கு அரபி தெரியுமான்னா அரபி தெரியாது. இதே நேரத்தில் குனூத்து நாசிலாவை பொறுத்தவரை அதுக்குன்னு இதுதான் வார்த்தை என்றொரு வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி குனூத்து நாசிலா கேளுங்கன்னு யாரும் எழுதி தர முடியாது. என்ன பிரச்சனையோ அதை சொல்லித்தான் நம்ம குனூத்து நாசிலா கேட்க முடியும். உதாரணமாக 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். 70 சஹாபாக்களுடைய பிரச்சனையை ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கான பிரார்த்தனையை செய்து அவர்களை கொண்டவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். இப்ப முதல் கோத்திரத்துக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணி நான் சரிப்பட்டு வருமா? இப்ப உஸையாவுக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணி நான் சரிப்பட்டு வருமா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபாக்கள் தொடர்பாக கேட்ட பிரார்த்தனையை இப்ப அந்த வாசகத்தை நம்ம சொல்ல முடியுமான்னா இப்ப அந்த வாசகத்தை நம்ம சொல்ல முடியாது. இப்ப என்ன வாசகத்தை சொல்லணும்னா இப்ப எது பிரச்சனையோ அந்த வாசகத்தை தான் சொல்ல முடியும். துஆக்களை பொறுத்தவரையில ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருப்பார்கள். அரபியில இந்த பிரார்த்தனையை இப்ப ஓதுங்க என்று சொல்லி இருந்தா அதை நாம மாறாமல் அதைத்தான் ஓத வேண்டும். நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு நுழையும் போது அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக் என்று சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா அந்த பிரார்த்தனையை நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஓதவும் கூடாது. அதை மாற்றி பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அதுக்கு பதிலாக வேற வார்த்தை போட்டு ஓதவும் கூடாது. அதே தான் நாம ஓதணும். அதே மாதிரி சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க என்று சொன்னா சாப்பிடும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. பிஸ்மில்லா என்று தான் சொல்லி சாப்பிட வேண்டும். அந்த இடத்துல வார்த்தைகளை மாற்றக்கூடாது. இந்த விவகாரத்துக்கு இதை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கற்று தந்து விட்டால் அந்த விவகாரத்துக்கு தான் அதை ஓதணுமே தவிர அது வல்லாத ஒரு விவகாரத்துக்கு அதை ஓதக்கூடாது. ஏன்னா அதுதான் யூனிஃபார்ம்ங்கிறது. இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடுங்கிறது என்னன்னா தொழும்போது இதை ஓதுங்கன்னா தொழும்போது தான் அதை ஓதணும். பாத்ரூம் போகும்போது இதை ஓதுங்கன்னா பாத்ரூம் போகும்போது தான் அதை ஓதணும். வாகனத்தில் ஏறும்போது இதை ஓதுங்கன்னா வாகனத்தில் ஏறும்போது தான் அதை ஓதணும். வாகனத்தில் ஏறும்போது ஓத சொன்னாங்க, எனவே நான் வீட்டுக்குள்ள போகும்போது அதை ஓதுவேன் என்று சொல்லி நான் மாற்றி ஓதக்கூடாது. இது ஒரு வகையான பிரார்த்தனை. இது மெயின் சாப்டர்னு புரிஞ்சுக்கிறங்க. இன்னொரு வகையான பிரார்த்தனை இருக்கிறது. நமக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்போம், இன்னொருத்தருக்காக நம்ம கேட்போம். கேட்கும்போது அதற்கான வாசகங்கள் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த மக்களுக்காக என்னுடைய பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ் ரஸ்மினுக்கு இந்த பிரச்சனை, முஹம்மதுக்கு இந்த பிரச்சனை, அகமதுக்கு இந்த பிரச்சனை தனித்தனி பிரார்த்தனை இருக்குதான்னா அப்படி பிரார்த்தனை இல்லை. பொதுவான பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சொல்லி நம்ம தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த காசா பிரச்சனைங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் உண்டான ஒரு பிரச்சனையா கிடையாது, இப்ப புதுசாக உண்டாகி இருக்குது. எனவே காசாவை சொல்லி பாலஸ்தீனம்ங்கிற வேர்டை சொல்லி குனூத்து நாசிலா வந்திருக்குமான்னு கேட்டால் அப்படி வந்திருக்காது. அதனால தான் அந்த பிரச்சனையை சொல்லி நம்ம கேட்கணும் என்கிற கட்டளை நமக்கு இந்த ஹதீஸ்களில் புரிய முடிகிறது. எனவே காசாவினுடைய பிரச்சனையை பற்றி அல்லாஹ்விடத்தில் நம்ம குனூத்து நாசிலா தொழுகையில் அதாவது ருக்குவுக்கு பிறகு நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது காசாவினுடைய பிரச்சனையை சொல்லி அங்கே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு கருணையை காட்டியா அல்லாஹ், அவர்களுக்கு தேவையான உதவியை செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், அவர்களை கைவிற்றாதையா அல்லாஹ், அவர்களுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யக்கூடிய இந்த இஸ்ரேலிய கொடூர வக்கிர ராணுவத்தை அழிச்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு அழிவை கொடுத்துரு, அவர்களுக்கு பஞ்சத்தை கொடுத்துரு, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரு என்று அவர்களுக்கு எதிராகவும் கேட்டு இவர்களுக்கு ஆதரவாகவும் நாம் தாராளமாக கேட்க முடியும். நமக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில கேட்கணும். நமக்கு அரபு தெரிஞ்ச ஆலிம்கள்னா அரபுல கேட்டு போயிடுவாங்க. அரபு தெரியாத பாமர மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, மலாய் பாஷை தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா, சிங்களம் தெரியுமா, என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ்வுக்கு எல்லா மொழியும் தெரியும். அரபுல தான் குனூத்து நாசிலா ஓதணும்னு சொன்னீங்கன்னா ஆலிமை தவிர யாருக்கும் ஓத முடியாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு கட்டளையை நமக்கு தரவும் இல்லை. நமக்கு தேவையான பிரார்த்தனையை நமக்கு தெரிஞ்ச மொழியில தான் நம்ம கேட்கணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் அதுதான். அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போது உணர்வு பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு மனப்பாடத்தில் நீங்க எதையும் கேட்க முடியாது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு போது நான் உணர்வு பூர்வமாக அதை நீங்க கேட்க முடியாது. நீங்க என்னன்னா நம்ம உணர்ந்து இப்படி அநியாயம் நடக்குதே இறைவா நீ அவர்களை காப்பாத்து என்று கேட்க வேண்டும். அந்த செய்தியை இதுல ரசூலுல்லாஹ் இந்த முதற் குலத்தாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தது, ஐயாஷ் இப்னு அபீ ரபீஆவை காப்பாற்ற சொன்னது, வலீத் இப்னு வலீதை காப்பாற்ற சொன்னது, சலமத் இப்னு ஹிஷாமை காப்பாற்ற சொன்னது, இறை நம்பிக்கையாளர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய்து விடு யா அல்லாஹ், அவங்களை காப்பாத்திரு யா அல்லாஹ் என்று கேட்டதெல்லாம் இதற்குரிய ஆதாரங்களாக இருக்கிறது. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தொழுகையில இமாம் என்ன செய்வாங்கன்னா குனூத்துன் நாசிலா ஓதுவார்கள். இமாம் குனூத்துன் நாசிலாவை சத்தமாக ஓதுவார். இந்த விவகாரத்தை தான் அந்த அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத்னு சில பள்ளிகளில் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குனூத்துக்கும் குனூத்துன் நாசிலாவுக்கும் சம்பந்தம் இல்லை, புரிஞ்சுக்கிறங்க. அந்த குனூத்தினுடைய கருத்து வேற, நம்ம கேட்க போற விஷயம் வேற.
நம்ம கேட்கறது காசாவுக்காக. அதுக்கு அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்று பிரார்த்தனை பண்ணா சரிப்பட்டு வருமா? சம்பந்தம் இல்லாத பிரார்த்தனை அது. உலமாக்கள் கூட தவறுதலாக புரிந்து கொண்டு இதை சொல்லலாம், செய்யலாம். அதனால அந்த பிரார்த்தனை வேற, இந்த பிரார்த்தனை வேற. ஆனா இந்த பிரார்த்தனை எதை நமக்கு கேட்கும்போது எப்படி கேட்போம், அது மாதிரி இமாமும் என்ன செய்யணும் கேட்டா, இமாமாக இருப்பவர்கள் இந்த பிரார்த்தனையை சப்தமாக கேட்க வேண்டும். கேட்கும் போதுதான் பின்னாடி இருக்கிறவங்க அதை சப்தமாக ஆமீன் சொல்றதோ அல்லது வேறு விதமான காரியங்களில் ஈடுபடுவதோ இஸ்லாம் அனுமதித்த ஒன்றல்ல. அவர் ஓதுவாரு, அது காதுக்கு நமக்கு கேட்கும்ல, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளும் அதே மாதிரி அமைதியாக நம்ம ஓதணும். அவர் சப்தமிட்டு ஓதுவாரு என்கிற செய்தி நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில 1029, 1013, 1014 போன்ற ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது இமாம் லைட்டா சப்தமாக ஓதும் போது பின்பற்றி தொழக்கூடியவங்க கையை உயர்த்தி பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனை பண்ணணும். அதை நம்ம எதிலிருந்து புரியலாம் என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா உரையில மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹும் மஸ்கினா என்கிற மலைக்கான பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினார்கள். மக்களுக்கு கேட்கும் விதமாக பிரார்த்தனை செஞ்சாங்க. செய்யும் போது மக்களும் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அதே பிரார்த்தனையை தங்களுடைய கைகளை உயர்த்தி சப்தம் இல்லாமல் கேட்டார்கள் என்கிற செய்திகள் நான் சொன்ன மேற்கண்ட அந்த 1029, 1013, 1014 ஆகிய சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இமாம் சப்தமாக லைட்டா சப்தம் நமக்கு ஓதுறாருங்கிறது கேட்கிற மாதிரி அவர் ஓதுவாரு. நம்ம அதுக்கு ஆமீன் 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 சொல்லக்கூடாது. நம்மளும் அதே போன்று நம்ம மனதுக்குள்ள என்ன செய்யணும்னா, அல்லாஹ்விடத்துல உருகி நம்ம அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்யலாம் என்பதற்கு மலைக்கான பிரார்த்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தமாக ஓதி இருக்கிறாங்க. மக்களும் அதை கேட்டு ஓதி இருக்கிறாங்க என்கிற செய்தி வருகிறது. மக்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்கிற செய்திகள் எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இது ஆமீன் சொல்லுகிற விவகாரம் இல்ல, நம்மளே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விவகாரம். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா கடமையான தொழுகைகளிலும் இதை நாம் ஓத முடியும். அதற்கான ஆதாரங்கள் நீங்க பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்ரிப், ஃபஜ்ர் ஆகிய தொழுகைகளில் குனூத் ஓதுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது. புகாரிலே 798, 1004 ஆகிய ஹதீஸ்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்க. மக்ரிப்ல ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஜ்ர்லையும் நபிகள் நாயகம் ஓதி இருக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அபூ சலமா இப்னு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை, இந்த இவர் தாபி, இவர் அதாவது சஹாபி கிடையாது, அதாவது அபூ சலமா இப்னு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிறவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்ச ஒரு வேலையை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. எப்படி எடுத்து சொல்றாங்கங்கிறத பாருங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தது போன்றே உங்களுக்கு தொழுவிக்கிறேன் என்று கூறுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரசூலுல்லாஹ் எப்படி உங்களுக்கு தொழுகை நடத்தினாங்களோ அப்படி நான் தொழுகை நடத்துறேன் அப்படின்னு தொழுகை வைப்பாங்க. அபூ ஹுரைரா சுயமாக பண்ணல, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பண்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹர், இஷா, சுபஹ் ஆகிய தொழுகைகளின் கடைசி ரக்காத்துகளில் ருக்குவில் இருந்து எழுந்ததற்கு பிறகு கடைசி ரக்காத்துல சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறியதற்கு பிறகு குனூத் ஓதுவார்கள். எதுல ஓதுவாங்கன்னா, லுஹர்ல, இஷாவுல, சுபஹ்ல. ஏற்கனவே மக்ரிபை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி 5 நேர தொழுகைகள்லையும் இது நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதிலே இறை நம்பிக்கையாளர்களுக்காக பிரார்த்திப்பார்கள். கொடுஞ்செயல் புரிந்த குறைசி இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக சபிப்பார்கள். இந்த அதாவது அந்த குறைசி இறை மறுப்பாளர்கள் பிராக்கெட்ல தான் இருக்குது. ஹதீஸ்ல இருக்கக்கூடியது இறை நம்பிக்கையாளர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக சபிப்பார்கள். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கேட்கிறது, இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக கேட்கிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் தொழுகை நடத்தினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடமையான தொழுகைகளில் இதை கேட்க வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இதை செய்து காட்டினார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குனூத்துன் நாசிலா எப்படி ஓதுவதுன்னும் போது கைகளை உயர்த்தி தான் நம்ம குனூத்துன் நாசிலாவை கேட்கலாம்ங்கிறதுக்கான ஆதாரமாக அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அவர்களுக்காக நபி அவர்கள் கவலைப்பட்டது போல் வேறு எந்த ஒன்றிலும் கவலைப்பட்டு நான் பார்த்ததில்லைங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சில விஷயங்களை மிக நுணுக்கமாக இப்படி சொல்லியிருப்பாங்க. நான் 10 ஆண்டுகள் நபிகள் நாயகத்தில்
இடத்தில் பணிபுரிந்திருக்கிறேன், என்னை பார்த்து இதை ஏன் செய்தாய் அல்லது இப்படி செய்திருக்கலாமே சீ என்று கூட அவர்கள் சொன்னது கிடையாது. என்னை பார்த்து நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி எந்த வார்த்தைகளும் பேசியது கிடையாது என்கிற செய்தியை, மிக துல்லியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தியை அறிவித்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே மாதிரி தான் இந்த ஹதீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு எதிராக, இந்த கொலை செய்தவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செஞ்ச மாதிரி எதிலையுமே ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்து நான் கண்டதில்லை என்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு ஒரு தாக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சம்பவங்கள் உண்டாக்கி இருந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நடந்த சம்பவத்துக்கு 1 மாத காலங்கள் குனூத் ஓதினார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியும். அது ஒரு நாள்ல நடந்த சம்பவம் தானே. 70 சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு போய் கொன்றாங்க, ஒரு நாள்ல முடிஞ்சிருச்சு. காசா மாதிரி 4 மாதம் நடந்த சம்பவம் கிடையாது, ஒரு நாள் நடந்த சம்பவம். அதற்காக ரசூலுல்லாஹ் எவ்வளவு காலம் குனூத்துன் நாஸிலா ஓதி இருக்கிறாங்கன்னா, ஒரு மாதம் அளவுக்கு ஓதி 30 நாள், ஒரு நாளுக்காக 30 நாள் ஓதி இருக்கிறாங்க என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து இன்னொரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, இந்த ஒரு மாதம் ஓதினார்கள், ஒரு மாதத்தோட ரசூலுல்லாஹ் ஒரு மாதத்துக்கு பிறகு ஓதல, எனவே நம்ம ஒரு மாதம் ஓதினா போதும் என்று சொல்லித்தான் நிறைய பள்ளிவாயல்கள் அந்த ஹதீஸை வந்து தப்பாக புரிந்து கொண்டு குனூத்துன் நாஸிலா காசா மக்களுக்காக ஓதுவதை நிறுத்தி இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலமாக்களே, அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஒரு மாதம் என்பது ஒரு தகவலாக வருகிறதே தவிர ஒரு மாதத்துக்கு மேலே ஓதக்கூடாது என்று அந்த ஹதீஸ்ல வரவே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம என்ன புரியணும்னா, ஒரு விவகாரத்துக்கு எதிராக குனூத்துன் நாஸிலா ஓதுறோம்னா அந்த ஒரு பாதிப்பை உண்டாக்கியவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பிரார்த்தனை செய்வது என்பது எவ்வளவு காலம் பிரார்த்தனை செய்யலாம் என்ன எப்படி முடிவெடுக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாத ஹதீஸை வச்சு முடிவெடுக்கலாம். எப்படி முடிவெடுக்கலாம்? நடந்த சம்பவம் ஒரு மாதம் நடந்த சம்பவம் அல்ல. 70 சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போய் ஒரு மாதம் கொண்டாங்களா? ஒரு மாதமா கொல்லல, ஒரே ஒரு நாள்ல சம்பவம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாத காலம் சஹாபாக்களை வச்சு கொலை பண்ணாங்களான்னா ஒரு மாத காலம் எல்லாம் வச்சு கொலை பண்ணல, ஒரு நாள்ல நடந்த சம்பவம் நடந்துருச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு மாதம் அதற்காக குனூத்துன் நாஸிலா ஓதினாங்கன்னா ஒரு மாதம் அளவுக்கு ரசூலுல்லாஹ்வால அதை ஜீரணிக்க முடியல, அந்த தாக்கம் இருந்திருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப காசா பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு மாசம் ஓதினாங்க ரசூலுல்லாஹ், அதனால விட்டுட்டோம்னா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நடந்ததுக்கு ஒரு மாசம் ஓதினாங்க. இப்ப எதுக்காக ஓதினாங்க? தாக்கத்தின் அளவை வச்சு ஓதி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து நம்ம அதை தானே புரிய முடியும். இல்லைன்னா ஒரு நாள் ஓதிட்டு முடிச்சிருப்பாங்களே, ஒரு மாதம் ஏன் ஓதினாங்க? ஒரு மாதமா கொல்லவே இல்லை அவங்கள, ஒரு மாதம் அந்த கவலை தாங்க முடியாமல் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப காசா பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு நாள்ல நடக்கிற சம்பவமா? 4 மாசமா நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப எப்படி நம்ம ஒரு மாசத்துல நீங்க எப்படி பள்ளிவாசல்ல குனூத் ஓதுறதை நாங்க நிறுத்த முடியும்? தொடர்ந்து நம்ம அது எது வரைக்கும் தாக்கம் செலுத்துகிறதோ அது வரைக்கும் ஓதணுமா இல்லையா? 70 சஹாபாக்கள் ஒரே நாளில் கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் 30 நாட்கள் ஓதி இருக்கிறார்கள், ஒரு மாதம் ஓதி இருக்கிறார்கள், 29 நாள் 30 நாட்கள் ஓதி இருக்கிறார்கள். ஆனா அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 28,000 மக்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 4 மாதங்களாக இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடந்தது, இன்றைக்கு நடக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நடக்கக்கூடும், சமாதானம் முன்னோடு வருகிற வரைக்கும் நடக்கக்கூடும். அப்ப நம்ம இதுல கவலை இருக்கிற வரைக்கும் ஓதலாம் என்று இருக்கும்போது, கவலை இருக்குங்கிறது எவ்வளவு காலம் இருக்க போகுதுங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். இப்ப நடந்துகிட்டே இருக்குது, அதனுடைய தாக்கம்ங்கிறது எவ்வளோ காலம் இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. 28,000 பேரை கொண்டுட்டாங்களேன்னு ஒருத்தருக்கு 1 மாதம் கவலை இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 மாதம் கவலை இருக்கலாம். ஆனால் இப்போ கவலைப்பட அதாவது அடுத்த கட்ட கவலை என்பது 2வது இப்போ நடந்துகிட்டு இருக்குதே, அது முடிச்சு போகிற ஒரு விஷயமா? அது நடந்து முடிஞ்சு நாங்கள் 1 மாதம் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படி கடந்து போகிற விஷயமா? காசா பிரச்சனைக்காக நீங்கள் குனூத்துன் நாஸிலா ஓதனு, எது வரைக்கும் ஓதனு? அது முடிகிற வரைக்கும் ஓதனு. முடிஞ்சதுக்கு பிறகு போதும் எங்களுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க, அதனால கொஞ்சம் நாங்கள் நிறுத்துறோம்னா அது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னும் அப்படி ஒன்றே கிடையாது, மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் 1 மாதம் தான் ஓதினாங்க, நாங்கள் நிறுத்திட்டோம்னு என்ன எப்படி முடிவுக்கு வந்தீங்க? ஒரு நாள் நடந்த சம்பவத்துக்கு 1 மாதம் ஓதி இருக்கிறார்கள். அதுல இருந்து என்ன தெரியுது? காலம் அல்ல, அதுல இருந்து தாக்கத்தின் அளவு தெரிகிறது. ரசூலுல்லாஹ் 1 மாதம் ஓதுங்கள், அதன் பிறகு ஓதக்கூடாது அப்படி தடுக்கலையே. 1 மாதம் தான் ஓத வேண்டும் என்று கட்டளையிடலையே. ஒரு நாள் நடந்த சம்பவத்துக்கு 1 மாதம் ஓதி இருக்கிறார்கள். இது 4 மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மாதங்களும் நம்ம ஓதி இருக்கணும். 5வது மாதம் போய்கிட்டு இருக்குது, அடுத்தும் ஓதிக்கிட்டு இருக்கணும். அது முடிஞ்சதோட நேற்று முடிஞ்சிருச்சு, இன்னையோட நிப்பாட்டிட்டோம்னா கூட யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான், தாக்கம் நாங்கள் நிறுத்திட்டோம்
அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். ஆனா இது முடியவே இல்லையே, அப்ப எப்படி நம்ம நிறுத்தினோம்? இந்த விதத்துல தான் இந்த ஹதீஸை புரியணுமே தவிர, நம்ம புகார்ல வந்துருச்சு ஒரு மாதம் ஓதினார்கள் என்று இருக்கிறது, ஒரு மாதம் ஓதினார்கள் என்பதை ஏன் நம்ம சிந்திக்கல? ஹதீஸ் ஒரு மாதம் ஓதினார்கள் எனவே ஓதிட்டோம் நிறுத்திட்டோம் அடுத்த கட்டம் போறோமே தவிர அதை சிந்திக்க மாட்டோம்ங்கிறோமே. ஒரு ஹதீஸை யோசிச்சு பாருங்க, ஏன் ஒரு மாதம் ஓதினாங்க, ஒரு நாள் தானே இது நடந்துச்சு, அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம 4 மாதங்களும் இதை ஓதலாம்ங்கிறது புரியுதா இல்லையா? அதனால அந்த செய்தியையும் அந்த விவகாரத்தையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். தவறுதலாக யாரும் புரியலாம், அப்படித்தான் இந்த ஹதீஸ் புரியப்பட்டிருக்கிறது, ஆனால் நிஜம் அது அல்ல என்பதை உலமாக்களும் புரிந்து கொள்ளுங்கள், பொதுமக்களும் புரிந்து கொள்ளுங்கள், பள்ளி நிர்வாகங்களும் தயவு செய்து புரிந்து கொண்டு இதற்கு பிறகாவது அந்த மக்களுக்காக குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள், ஓத முன்வருவீர்கள் என்று நானும் நம்புகிறேன், மக்களும் நம்புகிறார்கள். இந்த மாதிரியான சம்பவத்தை தொடர்ந்து இதுல இன்னொரு சர்ச்சைக்கும் நம்ம முடிவு கண்டுவிட வேண்டி இருக்கிறது. அதாவது குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை தான் நீங்க இதுல பாக்குறீங்க. 128வது வசனம், 3வது அத்தியாயம் 128வது வசனம். முஹம்மதே, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்திற்காக பேசுகிற வசனம். அதிகாரத்தில் உமக்கு ஏதும் இல்லை, அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவன் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம், ஏனென்றால் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்கிற ஒரு வசனம் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 128வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்கிற வசனம். இந்த வசனம் தொடர்பாக 2 சபபுன் நுசூல், இறக்கப்பட்ட காரணங்கள் 2 இருக்கிறது. 2 காரணங்கள் வருகிற காரணத்தினால தான் சில உலமாக்கள் கன்ஃபியூஸ் ஆகி கொள்றாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகி கொள்றாங்கன்னு சொன்னா, குனூத்துன் நாசிலாவை ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, அல்லாஹ் தடுத்துட்டான், அல்லாஹ் தடுத்ததுக்கு பிறகு நம்ம ஓதக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த 30 நாள் கதையை சொல்லி அதுக்கு மேலே ஓதாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய விளக்கத்தை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அந்த 30 நாள் இல்லை, வேண்டிய அளவுக்கு ஓதலாம்னு பார்த்துட்டோம் நம்ம. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்டு சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு சில உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த சட்டம் நீக்கப்பட்டுடுச்சு, இப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்துல இல்ல அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே காட்டின இந்த ஹதீஸ்களை எடுத்து காட்டி, ரசூலுல்லாஹ் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் குனூத்துன் நாசிலா ஓதினாங்க, அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு, இறக்கப்பட்டு அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி, எனவே அதுக்கு பிறகு அதை ஓதக்கூடாது, அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த 70 சஹாபாக்களை ஒட்டித்தான் இந்த வசனம் இறங்கியது என்று சஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் இல்லாம இல்ல, ஹதீஸ் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இந்த சட்டம் மாற்றப்பட்டுச்சு, குனூத்துன் நாசிலா கிடையாது அப்படிங்கிறாங்க ஒரு சாரார். அதே மாதிரி இந்த வசனத்துக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம் அது எதையொட்டி வருகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் போய் சண்டையிடுறாங்க இல்லையா, அதுல உஹது போர்க்களத்தில் நமக்கு பின்னடைவு ஏற்படுகிறது. உஹது போர்க்களம் நம்ம இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக தோல்வியுற்ற ஒரு போர்க்களம். நம்ம பத்ர்ல ஜெயிச்சோம், உஹதுல தோத்தோம், அதுக்கு பிறகு உள்ளதுல நம்ம ஜெயிக்கிறோம். இந்த உஹது போர்க்களத்தில் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய தொடர் உரை நம்ம பேச இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு குறிப்பாக பேச இருக்கிறோம், எதிர்பார்த்திருங்க. ஒரு 20 நிமிடங்கள் ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் 20 நிமிடங்களாக டெய்லியாக அந்த வீடியோ வர இருக்கிறது. அதில் இந்த பத்ர் உஹது பற்றிய செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம், என்ன நடந்தது என்பதை தத்ரூபமாக பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த உஹது போர்க்களத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய நபியை காயப்படுத்திய, தன்னுடைய நபியை தாக்கிய சமூகம் எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. சொல்லும் போது அல்லாஹ் தஆலா முஹம்மதே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்கிற இந்த வசனத்தை இறக்கினான் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஒரு வசனம் தான் குர்ஆன்ல, இந்த வசனம் ஒரு இடத்துல தான் இருக்குது, ஒரு வசனம். ஆனால் 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு காரணம், 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் குனூத் ஓதினாங்க, அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு என்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வே பாதிக்கப்பட்டாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் நபியை காயப்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா கண்டிச்சு இந்த வசனத்தை இறக்கினா, இந்த 2 உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் இறக்கினா என்று சொல்லி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இப்போ ஒரு வசனம் தான், அதுக்கு ரெண்டு காரணங்கள் எப்படி உருவாக முடியும்? ஒரு முறை தான் குர்ஆன் வசனம் இறங்குது, ஒரு முறை இறங்கி இருந்தால் ஏதாவது ரெண்டுல ஒன்று தான் சரியாக இருக்க முடியும், ரெண்டுமே சரியாக இருக்க முடியாது. ஆனால் அந்த ஹதீஸ் புகாரில இருக்குது, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. இப்போ இது குனூத்தை தடை செய்து வந்த வசனமா, அல்லது இது ரசூலுல்லாவுக்கு காயம் ஏற்பட்டதே அதை கண்டித்து வந்த வசனமாங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஹதீஸை புரிஞ்சா, நம்ம ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு புரிஞ்சிருமா இல்லையா? ஹதீஸில் வரக்கூடிய ரெண்டு ஹதீஸும் புகாரில் முஸ்லீம்ல வருது. இதில் எது சரியான காரணமாக இருக்க முடியும்? ஏதாவது ஒன்று தான் சரியான காரணமாக இருக்க முடியும். ஏன்னா வசனம் ஒரு முறை தான் இறங்கிச்சு, ஒரு காரணத்துக்காக தான் வசனம் இறங்கி இருக்க முடியும். ரெண்டு காரணத்துக்காக இறங்கி இருந்தால் ரெண்டு வசனமாக இருக்கணும், இது ஒரு வசனமாக இருக்கிறது. அப்போ இது எதற்காக இறங்கி இருக்கும்ங்கிறத சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிகிற விஷயம் என்ன? இது ஒரு சர்ச்சை தான், அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரியலாம்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முகமதே, அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, அவன் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம், ஏனென்றால் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது. 3வது அத்தியாயம் 128வது வசனம். இதுல மெயின் சாப்டர் என்னன்னு கேட்டா, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கில்லை. அல்லாஹ் இறைவன் என்கிற ஒரு அதிகாரம் இருக்குதா இல்லையா? நான் ரப்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் தான் ரப்பு. அல்லாஹுடைய அதிகாரத்தில் யாரும் கை வச்சிடக்கூடாது. அல்லாஹ் உணவளிப்பவன் அல்லாஹ், தூக்கத்தை தர்றவன் அல்லாஹ், விழிப்பை தர்றவன் அல்லாஹ், நமக்கு எல்லா அருளையும் புரிகிறது அல்லாஹ். அப்படி இருக்கும்போது இடர்பட்டு விழுவோம். யா முஹையத்தீனே அப்படின்னு சொல்லிடுவோமா இல்லையா? அது ஷிர்க்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏன் கற்றுத்தருகிறது? யா முஹையத்தீனா, முஹையத்தீன் ஆண்டவர் வந்து காப்பாற்றுவாங்களா? நம்மளை காப்பாற்ற முடியாது. யார் காப்பாற்றணும்? நம்மளை அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ அல்லாஹ் காப்பாற்றுகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹுக்கு இருக்கிறது. எனவே அந்த அதிகாரத்தை ஒரு மனிதருக்கு கொடுத்துடக்கூடாது. அதனால அதிகாரங்கள் வந்து இந்த அல்லாஹ் என்கிற அந்த இறைவனுக்குரிய அதிகாரங்களை அல்லாஹ் எப்போதுமே எந்த இடத்திலுமே வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு சம்பவங்களை எடுங்க. குனூத்துன் நாசிலா ஓதிய சம்பவத்தையும் எடுங்க, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னதையும் எடுங்க. இதுல ரெண்டுலையும் எது அதிகாரத்தை பற்றி பேசுகிறது என்று பார்த்தீங்கன்னா, குனூத் என்ன? துவா. அது குனூத்துங்கிறது என்னன்னா, யா அல்லாஹ் அவனுங்களை அழிச்சிரு, நாசமாக்கிரு, இவங்களை காப்பாத்திரு. இது அதிகாரத்தை கையில் எடுக்கிறதா? ஏய் நான் சொல்ற மாதிரி கேளுங்கிறது ஒன்று இருக்குது, நான் கேட்குறேன் தந்துருங்கிற ஒன்று இருக்குது. கேட்குற ஒரு 10,000 ரூபாய் காசு தாங்கங்க அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா அது வந்து கோரிக்கை. ஏய் 10,000 ரூபாய் காசு கொடு அப்படிங்கிறோம். அது வந்து உத்தரவு, அதிகாரம் செலுத்துறதுன்னு அர்த்தம். ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப அதிகாரம் செலுத்துவதுன்னு ஒன்று இருக்குது, அடிமையாகி கேட்கறதுன்னு ஒன்று இருக்குது. இப்ப அல்லாஹ்விடத்துல குனூத்துன் நாசிலாங்கிறது, யா அல்லாஹ் இஸ்ரேல்காரன் இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை நாசமாக்கிரு, அவனை அழிச்சிரு, அவன் ஆயுதத்தெல்லாம் இல்லாமல் ஆக்கிரு, அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிரனு, அவனுக்கு பெரிய பஞ்சத்தை கொடுத்துரு, பெரிய கஷ்டத்தை கொடுத்துரு, பாலஸ்தீன மக்களை காப்பாத்திரு யா அல்லாஹ்ங்கிறது அதிகாரமா அடிமைத்தனமா? அடிமைத்தனம். குனூத்துன் நாசிலாங்கிறது அதிகாரம் இல்லை, அடிமைத்தனம்ங்கிறது. பார்த்தாலே புரியுதா இல்லையா? புரியுது. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்கிறதாக முஸ்லிம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை பார்த்தா இது அதிகாரமா அடிமைத்தனமா? அதுதான் அதிகாரம். அந்த செய்தி ஏன்னா நபிகள் நாயகம், நான் நபியா இருக்கிறேன், நபியையே அடிச்சவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கன்னா, நீங்க எப்படி நபியை நீங்க வெற்றிய தோல்வியை நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கில்லை. உங்களுக்கு அவன் அடிச்சிட்டான், அது வேற. அடிச்சவன் வெல்லணுமா தோக்கணுமாங்கிறத நான் முடிவெடுப்பேன், நீங்க முடிவெடுக்க கூடாது. அல்லாஹ் என்ன இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைண்டா என்ன? அவன் உங்களை அடிச்சிருக்கிறான், அடிச்சவன் வெல்லக்கூடாதுன்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? வெற்றியை கொடுக்கிறதுன்னா இஸ்லாம் நம்ம முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது என்ன? வெற்றியை கொடுப்பது அல்லாஹ், வெற்றியை தடுப்பதும் அல்லாஹ், தோல்வியை கொடுப்பது அல்லாஹ், வெற்றியை கொடுப்பதும் அல்லாஹ். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு என்ன படிச்சு கொடுக்குறான்னு கேட்டா, உங்களை அவன் தாக்கினானுங்கிறதுக்காக அவன் தோத்து போகணும்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அதை நான் முடிவெடுப்பேன். என் நபியை தாக்கிட்ட உன்னை எப்படா ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு நான் முடிவெடுக்கலாம், நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அதை கண்டிச்சு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. ரசூலுல்லாஹ் அது துஆவாக கேட்கல, அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, நபியையே தாக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா? அவ்வளோ அநியாயம் பண்றான, இவன்லாம் ஜெயிப்பானா அப்படின்னு. பல 28,000 பேரை கொண்டுட்டான், இவன்லாம் எப்படி ஜெயிப்பான்? இவெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பேச முடியுமா?
அவன் 28,000 50,000 பேரை கொண்டாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ரப்பு, நம்ம இல்லை. நம்ம தீர்மானிக்க முடியாதுல்ல. அது மாதிரி இந்த ரெண்டு செய்தியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குனூத்துன் நாசிலாவை தடுத்ததாக இந்த வசனம் இறங்கியதாக புகாரில் ஒரு செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு நபியை தாக்கினவங்க எப்படி ஜெயிப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் இந்த வசனம் இறங்கியதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆனா ஒரு வசனம்ங்கிறதுனால ஏதாவது ஒன்றுதான் சரியாக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த வசனத்துக்குரிய விளக்க உரையாக அமைந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முகமது நபியை தாக்கினவங்க எப்படி ஜெயிப்பாங்க என்று சொல்லும் போது அதை நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும், அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, அதை நான் தான் தீர்மானிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் அதுக்கு பொருத்தமாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. அப்ப புகாரில வந்தது என்னன்னா, சஹாபி என்ன செய்யிருக்கலாம்னா குனூத் ஓதினாங்க, அதுக்கு தான் இதை சொல்லியிருக்கலாம்னு அவர் மறதிலேயோ இடைச்சர்களாகவோ தவறுதலாகவோ அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கலாம் என்றுதான் புரியணுமே தவிர, இல்ல அதுவும் சரி இதுவும் சரி இன்னீங்கன்னா இந்த வசனம் 2 வாட்டி இறங்கி இருக்கணும். வசனம் 2 வாட்டி இறங்கல, ஒரு வாட்டி தான் இறங்கி இருக்குன்னா 2ல ஏதாவது தான் சரியா இருக்க முடியும். நம்ம சிந்திச்சு பார்த்தா அது பிரார்த்தனை, இது அதிகாரம். அதாவது அடிமையாக நிற்பது வேறு, அதிகாரம் செலுத்துவது என்பது வேறு. இந்த இடத்துல அதிகாரத்தில் கை வைக்க போனதுனால அல்லாஹு தாலா தடுத்தான். அந்த இடம் அதிகாரத்தில் கை வைப்பது அல்ல, குனூத்துன் நாசிலா என்பது நம்ம அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பது, அடிமையாக இருந்து கேட்பது. எனவே கண்டிப்பாக குனூத்துன் நாசிலா நாம் ஓத வேண்டும். அத்தனை பேரும் ஓதுங்கள். தயவு செய்து ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறேன், தயவு செய்து பள்ளிவாயல் நிர்வாகங்கள், நான் பள்ளிவாயல் நிர்வாகங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உலமா சபையில் இருக்கக்கூடிய உலமாக்களிடத்தில் வேண்டிக் கொள்றது என்னன்னு கேட்டால், நம்ம இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரியாத செய்திகளாக இருக்காது. ஆனால் கொஞ்சம் விளக்க குறைவுகள் கூடுதல்கள் இருக்கலாம், அல்லது நம்ம இப்படித்தானே படிச்சுட்டோம் கூட நம்ம புரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் இதை கரெக்டாக இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சு தயவு செய்து உங்களை சார்ந்த பள்ளி வாயல்களுக்கு குனூத்துன் நாசிலாவை ஓத சொல்லுங்கள். உலமாக்கள் நம்ம அவங்க சொல்லலை அதனால் நாங்கள் ஓதலைன்னு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் போய் சொல்ல முடியாது. உங்களுக்கென்று ஒரு தெரிவு சுதந்திரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே உலமாக்கள் தொழுகையில் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். எப்படி ஓத வேண்டும் என்கிற மெத்தேடு நம்ம சொல்லி இருக்கிறோம். அதனால தாராளமாக அத்தனை பொதுமக்களும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தெரிந்த மொழியில உங்களுக்கு தெரிந்த விதத்தில் அந்த மக்களுக்காக நீங்கள் குனூத்துன் நாசிலா ஓத முடியும். இதுதான் குனூத்துன் நாசிலாவினுடைய சட்டதிட்டங்களாக இருக்கிறது. நம்ம ஹதீஸ் ஆதாரங்களோடு தான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒப்புவிச்சிருக்கிறேன். இதில் என்னுடைய கருத்துக்கள் எதையுமே நான் இதில் கொண்டு வந்து போடலை. எல்லாவற்றுக்கும் ஹதீஸ்களை நம்ம காட்டியிருக்கிறோம். இதிலே ஏதாவது எல்லாவற்றுக்கும் ஹதீஸ்களை நம்ம காட்டியிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த நல்ல காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்திலும் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளால் இவ்வளவுதாங்க பண்ண முடியும் அந்த மக்களுக்காக. இதை கூட பண்ணலைன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? நம்ம ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது முழு உலகமுமே நமக்காக திரண்டது. 28,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. பச்சை புள்ள ஹிந்து கொல்லப்பட்ட செய்தி இன்றைக்கு உலகத்தையே பரபரப்புக்குள்ளாகி இருக்குது. 15,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எப்படி இதெல்லாம் ஜீரணிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளால் இவ்வளவு தானே பண்ண முடியும். வேற ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணவும் முடியாதுல்ல. நம்ம பண்ண முடியுமானது ஜனநாயக ரீதியில் போராட முடியும். போராட்டத்துக்கு வாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னா நம்ம 500 பேர் கூட தேர முடியலை. ஒவ்வொரு நாடுகளில் லட்சக்கணக்கானவங்க ரோட்டுக்கு வந்து பாலஸ்தீன மக்களுடைய யுத்தத்தை நிறுத்துங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இலங்கையில் நம்ம அப்படியெல்லாம் பண்ணலை. முடிஞ்ச ஒரு 500 பேர் திரண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கும் வரலை. குனூத்துன் நாசிலாவை கூட நம்ம ஓதலைன்னா என்ன மாதிரியான நிலைமையில் நம்ம இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. எனவே இது என்னுடைய சொந்த பிரச்சனை அல்ல. நான் 129 நாளாக இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா நான் காசாக்காரனா? என் சொந்த பிரச்சனையா இது? என் உள்ளூட்டு பிரச்சனையா இது? நம்ம அத்தனை பேருடைய பிரச்சனை, சமூகத்தினுடைய பிரச்சனை. அந்த அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம்களும் சகோதரர்கள், இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்கள் முஸ்லிம்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு கல்லுக்கு பிரச்சனைனா முழு கட்டிடத்துக்கும் பிரச்சனை. ஒரு உடம்புல காலில் முள்ளு குத்தினா தலை சொல்லுது முள்ளு குத்திருச்சு, உடம்பு வலிக்குது. உடம்பு மாதிரி முஸ்லீம்கள் மூமின்கள். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? நம்முடைய உடம்புல ஒரு பார்ட்ஸ் இல்லையா? அவங்க ஒரு கை மாதிரி இல்லையா? ஒரு வலது கை மாதிரி இல்லையா? கால் மாதிரி இல்லையா? மூளை மாதிரி இல்லையா?
மூளை சிதறும் அளவுக்கு கொல்லப்படுகிறார்களே, உடல்கள் சிதறி வீசப்படுகிற அளவுக்கு குண்டுகள் போடப்படுகிறது, மயக்கமாகி கொல்லப்படுகிறார்களே, உண்ண உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, கையேந்தி கொண்டிருக்கிறார்களே, பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இதை விட நம்ம என்ன பண்ணலாம்? UNRW பணங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவதற்கு உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தானே உதவ முடியும். அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கும் கஞ்சத்தனம் காட்டிவிட்டோம் என்றால் எங்கு போய் இதை முடிவுக்கு கொண்டு வரப் போகிறோம்? நண்பர்களே, தயவு செய்து குனூத்து நாசிலாவை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ் தஆலா உதவி செய்ய போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.